உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரத்னா, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். நாளைக்கு மட்டும் கையெழுத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் எங்களுது. உங்க அண்ணனை வேணா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஸ்கூலை வாங்குறத ஓரமா நின்று பார்த்துட்டு விரல சூப்பிட்டு போக சொல்லு. அக்கா, நிஜமாவே இவங்க ஸ்கூல்ல வாங்கிடுவாங்களா? கொடிசரி, எல்லா பேச்சும் முடிஞ்சு போச்சு, ஃபைனலும் பண்ணியாச்சு. உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். எங்க எங்க போற? இன்னும் பேச வேண்டியது பாக்கி இருக்கு. எனக்கு பேச வேண்டியது இல்ல. இருக்கு. இப்பவும் லேட் ஆயிடல. உன் தங்கச்சி கிட்ட பேசு. எசக்கி என் பொண்டாட்டி 2 பேரும் சம்மதிச்சா அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடாம சமாதானமா என் கூட குடும்பம் நடத்தலாம். என்ன, ஓகேவா? வேணாயா, அப்புறம் மரியாதை கெட்டுரும். மரியாதைலாம் எவன் கேட்டது? கேரு, நான் நீ தான் வேணும்னு கேக்குறேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு. அந்த ஸ்கூல அப்படியே உன் பேருக்கு எழுதி கொடுத்துறேன். நீயும் அதை இஷ்டப்படி நடத்தலாம். என்ன சொல்லுத? இது வரைக்கும் நீ அண்ணன் கிட்ட சவால் விட்டு என்னத்தை கிழிச்ச? தோத்துதானே போன. இந்த தடவை நீ அண்ணன் கிட்ட தோத்துதான் போக போற. நிச்சயம் என் அண்ணன் அந்த ஸ்கூலை வாங்க தான் போறாரு. நீ அது வேடிக்கை பார்த்து வயிறு எரிஞ்சுதான் நிக்க போற. முட்டாளு, ஃபைனல் பண்ணிட்டோன்னு சொல்லுதான்ல, இன்னுமா நீ நம்பல? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. பாப்போம். கனிக்கா வா. ஏய் சர்வல், சர்வல், பொம்பளை பிள்ளை சர்வல். சர்வல், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அந்த பிள்ளைகிட்ட எதுக்கு உங்களுக்கு இருக்கு? யோ, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? பாய மூடு, இல்லைன்னா நடுத்தருவில் நிக்க விட்டு போயிட்டே இருப்ப. நான் சொன்ன ஆஃபரு அப்படியே தான் இருக்கு. வாழ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன் வாழ்க்கை, உன் தங்கச்சி வாழ்க்கை, உன் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லன்னு வை, நரகம்னா என்னங்கிறத நீயும் உன் குடும்பமும் தினம் தினம் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. என்ன என்ன சொல்லுத? நான் பொம்பளை பிள்ளை, நீ ஆம்பளை மட்டும் இல்ல, ஒரு அதிகாரி. நடு ரோட்ல செருப்ப கழட்டி 4 சாத்து சாத்துனு வெய்யே, உனக்குதான் ஆசைங்க. இப்ப எனக்கு நீ வழி விடல, நான் செருப்ப கையில எடுப்பேன். வழிய விடுறா. என்னடி என்ன பண்றீங்க? சொன்ன கேட்க மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ அழுத? என்னாச்சு? இல்லை, அந்த கன்னியாகுமரி காரணங்க திருப்பி ஏதாச்சும் வந்தானுங்களா? உன்ன ஏதாச்சும் கேட்டானுங்களா? இல்ல கேட்கும்லா? கனி, அழுகிய நிப்பாட்டு. அண்ணே, வேற ஒண்ணும் இல்லண்ணே, இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, அதான் அழறா. நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எது குறுக்கல பேச? இல்லை கேட்கும்லா? என்னல பிரச்சனை? அண்ணே, அந்த முத்துப்பாண்டி மாமா அக்காவை தெருவில் வச்சு அசிங்கப்படுத்திட்டாருன்னு. என்னல சொல்லுதா? கண்டுபடி பேசுறாருன்னு. இசக்கி அக்காவை டைவர்ஸ் பண்ணிடுவாராம், ரத்னா அக்காவை கட்டிப்பாராம். அந்த ஸ்கூலை வாங்கி அக்காக்கு கிஃப்டா கொடுப்பாரானே. ஏய், சொல்லாதன்னு சொன்னல. நீ சும்மா இருக்கா? அண்ணே, ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு. அக்காவை தொட்டு தொட்டு பேசுதாருன்னு. அக்கா அப்படியே நடு ரோட்ல
கூசி போய் நின்னுடுச்சுன்னு. அந்த பொறுக்கி நாய அன்னைக்கே வெட்டி வீசி இருக்கணும். அவனை சும்மா விட்டது. அண்ணே அண்ணே இன்னைக்கு உன்னை வந்து தோற்ற அளவுக்கு அவனுக்கு தைரியமாய் போச்சா? அண்ணே வேண்டாம்ண்ணே, தயவு செஞ்சு நீ கோவப்படாத. பின்ன கோவப்படாம என்னல செய்ய சொல்லுத? என் 2 தங்கச்சி வாழ்க்கையும் அழிக்க அவன் பாப்பான். அவன் அப்ப கனி வாழ்க்கையை அழிக்க பாப்பான். அதெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்து நிக்க சொல்லுதியா? அவனுங்களை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லுதியா? அண்ணே எது வரணும் என்ன நாங்க பொறுத்துக்கிறோம்ண்ணே. நான் பொறுத்துக்க மாட்டேன்ல. அந்த பொறுக்கி நாய் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அத நான் பொறுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு அவனுக்கு மங்களம் பாடணும்ல. ஐயோ அண்ணே, ஏடி இதுக்கு தான் நான் சொல்லாதன்னு சொன்னேன். பாத்தியா? சும்மா இரு. அண்ணே 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 வேண்டாம்ல, சொன்ன கேளுண்ணே. அண்ணே அண்ணே நான் சொல்றேன்ல, சொன்ன கேளு. அண்ணே வேண்டாம், என்ன விடுங்கல. அண்ணே வேண்டாம். உசுரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாருக்கும் விடுதலையே கிடையாதுல. அவன் நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ணே வேண்டாம், விட்டுருண்ணே. அவன் சட்டாதாம்ல இந்த குடும்பத்துக்கு நிம்மதி. என்ன விடுல. அண்ணே அவன் எங்களை தானே டார்ச்சர் பண்றான், நாங்க பாத்துக்கிறோம். அவன் எங்களை தானே சித்திரவதை பண்றான், நாங்க பொறுத்துக்கிறோம்ண்ணே. ஒண்ணும் தேவை கிடையாது. முதல்ல என் கைய விட போறியா இல்லையா? விடுங்கல்ல. அண்ணே அண்ணே நீ போனே போய் இந்த முத்து பாண்டிய கொன்னு போடு. நான் தான் கொன்னேன்னு நானே ஜெயிலுக்கு போறேன். நீ போனே. ஏ கனி, என்ன படிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு. அண்ணன் கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன்ல. நான் சொல்லதான் செய்வேன். அம்பிட்டு பெரிய ஆளா இருந்தா அந்த முத்துப்பாண்டி வந்து என் அண்ணன் கூட சண்டை போட வேண்டியதானே? உன்னை தொட்டு தொட்டு பேசுவான், என்னை பார்த்துட்டு சும்மா நிக்க சொல்றியா? அண்ணே நீ போனே. ஐயோ ஏய் அண்ணே அண்ணே. இன்னைக்கு அந்த நாய் செத்தாம்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, எனக்கு செயின் முதல்ல நகை எதுவும் வேண்டாம்ப்பா. இவ்வளோ நாள் செயின் முதலெல்லாம் போட்டா இருந்தேன். அன்னைக்கு அவங்க பேசும்போது 10 பவுன் தானே போடுறேன்னு சொன்னாங்க. நம்மளும் தானே அதுக்கு ஒத்துக்கிட்டோம். இப்போ மாற்றி பேசுறதெல்லாம் சரியில்லைப்பா. சம்மந்தி, டேய் நீ கொஞ்ச நேரம் சும்மாறோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, நடுவில் நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா? இதை பாரு கபாலி, நான் ஒன்றும் அதிகமாக கேட்கல. ஒரு 5 பவுன் தானே சேர்த்து கேட்டேன். போடுறேன்னு சொல்லு, தட்டு மாற்றிக்கலாம். சார் நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. 10 பவுனுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ 5 பவுன் சேர்த்து கேட்கறது சரியில்லை சார். தம்பி நீங்க யார் தம்பி? எதுக்கு தேவையில்லாம குறுக்கு வந்து பேசுறீங்க? சம்மந்தி, அவர் எங்க முதலாளி, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரி, உங்களுக்கு முதலாளியா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சார் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், நியாயமா பேசுங்கன்னு தான் சொல்றேன். நான் பேசுனதுல என்ன அநியாயத்தை பார்த்தீங்க தம்பி? என் பையன் சாதாரண கூலி வேலை செய்யறவன் இல்லை. அவன் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கான். அவனுக்கு பொண்ணு தர நீ நானுன்னு போட்டி போட்டுக்கிட்டு நிறைய பேர் வராங்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் கபாலிக்கிட்டே பேசிக்கிறேன். இதை பாரு கபாலி, பேசிக்கிட்டே போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. 5 பவுன் போடுறேன்னு சொல்லு, இப்போவே தட்டம் மாற்றிக்கலாம். சம்மந்தி, என் பொண்ணுக்கு 100 பவுன் கூட போடணும்னு ஆசை. நான் சாதாரண தொழிலாளி, என் சக்திக்கு 10 பவுன் தான் போட முடியும். இப்போ நான் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்ப நகை போடலன்னா எனக்கு அசிங்கமாயிரும் இல்லையா? இந்த 10 பவுனுக்கே நான் கடனை உடனே வாங்கித்தான் செய்யணும். அண்ணா தம்பி கொஞ்சம் வாங்க. தம்பி அண்ணா சொல்லுங்க தம்பி. நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அண்ணா. தம்பி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 15 பவுன்ல உறுதியா இருக்காங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, என்னால போட முடியாது தம்பி. அண்ணா, அந்த மாப்பிள்ளை பேசுறத பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நகையை வேண்டான்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு 5 பவுன் போடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா என் பொருளாதார சூழ்நிலை அதுக்கு இடம் கொடுக்கலையே தம்பி. அண்ணா, அந்த 5 சவரனை நான் போடுறேன், நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க.
வேணாம் தம்பி, எனக்காக நீங்க வந்ததே பெரிய விஷயம். வந்த இடத்துல இப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்க விரும்பல தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ்னால எங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் வருது. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு என்ன திரும்ப செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பதிலுக்கு திரும்ப செஞ்சுட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? அண்ணா, நான் ஒரு ஒர்க்கராக கம்பெனிக்கு வந்தபோது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எனக்காக நீங்கள் எல்லாம் ஓவர் டைம் பார்த்தீங்களா? நீங்களாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் தோற்றுருப்பேண்ணே. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நான் உதவி செய்ய வரும்போது ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? இல்லை தம்பி, அது வந்து அண்ணே, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் 5 பவுன் போடுறேன். உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க. சரிங்க தம்பி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதால ஒத்துக்கிறேன் தம்பி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஃபங்க்ஷனுக்கு போறப்போ நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப திரும்ப போறப்போ அதை விட சந்தோஷமா இருக்கேன். ஏங்க தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறதுனாலயா? கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல்லாம் இல்லைங்க, நிஜமா தான் கேட்குறேன். சொல்ல போனா அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா அதை தவிர வேற காரணமும் ஒண்ணு இருக்கு. அப்படியா? வேற என்ன காரணம் இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திடீர்னு 5 சவரன் அதிகமா கேட்டதும் கபாலி அண்ணன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க அவருக்காக பேசி அந்த 5 சவரனையும் நீங்களே போடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சாலே உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க, நான் பண்ணது ஒரு சாதாரண விஷயம், அதை போய் பெருசா பேசுறீங்க. அது இல்லைங்க, ஒரு ஹெல்ப் சாதாரணமானதா இல்லையாங்கிறது அந்த ஹெல்ப்போட அளவை பொறுத்து இல்லைங்க. யாருக்கு எப்படிப்பட்ட நேரத்துல அந்த உதவி கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. ஓ, அப்படி சொன்னீங்களா? ஆமாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி ஏதோ காரணத்தினால அது நடக்காம போயிட்டா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? இவ்ளோ ஏற்பாடு பண்ண கபாலி அண்ணன் மனசு என்ன ஆகும்? அந்த குடும்பம் இதை தாங்கிக்க முடியுமா? பாவம் இல்ல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீங்க முன்னாடி வந்து அதை அழகா ஹேண்டில் பண்ணி தீர்த்து வச்சீங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட் தாங்க. என்னோட மனசுல இருக்கிற ஒரு சின்ன ஆசையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எப்பவுமே உங்க கூட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப் முழுக்க இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லாதான் இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா முடியாது. பசிக்கும், சாப்பிடணும், தூங்கணும் இல்ல? கரெக்டா சொன்னீங்க. எனக்கும் பசியா தான் இருக்கு. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, எனக்கு உங்க கூட வெளியே எங்கேயாவது சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடலாமா? இன்னைக்கு சேர்ந்தே சாப்பிடலாம். போற வழியில எதனா ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டே வீட்டுக்கு போகலாம். பெரிய ஹோட்டல் ஏதாச்சும் இருக்குமா? இங்க எங்கெங்க பெரிய ஹோட்டல் இருக்கு போகுது? போற வழியில எந்த ஹோட்டல் இருக்கோ அங்க சாப்பிட்டு போகலாம். அண்ணா, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. என்னங்க? நீங்க இறங்குங்க, நான் சொல்றேன். எங்க இங்கயா? ஆமா, அங்கதான். எங்க எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் சாப்பிடலாமே? அண்ணா எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுங்க சார். வாங்க போலாம். எங்க இந்த கடை ஓகேயா இல்ல வேற எதனா ஹோட்டல் போலாமா? எனக்கெல்லாம் ஓகே தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க வேலைக்கு வந்தாலே அந்த ஷில்பா அந்த கிணறு இருக்குதுல்ல, அதுல உளுந்து செத்துட்டாலாம். அவ அந்த கிணத்துக்குள்ளாரியே ஆவியா வந்து சுத்தி நிறுறாளாங்க்கா.
நான் தான் ஷில்பான்னு தெரியாம என்ன தாமரன்னு நினைச்சு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியா? மொளே, இந்த பிரச்சனையால ஆபத்து இருக்கு. அது தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா மொளே? நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு தாமரை கிட்ட சொன்னா அவளுக்குள்ள இருக்கிற சில்பா ஆவி அதை தெரிஞ்சுக்கிட்டு உசாராயிடாத மோளே. அது மட்டும் இல்ல மோளே, அதுகிட்ட நீ தனியா போய் நின்னா உன்னை கொல்லவும் துணிஞ்சிரும். தெரியும் சாமி, அது என்ன கொல்லதான் பாக்கும். ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ அது கோவமாவும். அந்த நேரம் நான் அதாண்ட சரண்டர் ஆக போறேன்னு சொல்லுவேன். அடுத்த நொடி அது முகத்துல பெரிய சந்தோஷம் வரும். அது நாம நினைச்சா மாதிரி என்ன கொல்ல அதுக்கு வாய்ப்ப நானே உருவாக்கி கொடுக்க போறேன்னு அது நினைக்கும். நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு சத்தியமாயிட்டு ஒன்னும் புரியுന്നില്ല மோளே. சொல்றேன் சாமி. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன்க்கா. என்ன முடிவு? அந்த பேயாண்ட நேரா நானே மோததுன்னு. என்னது? அவகிட்ட மோத போறியா? ஆமாக்கா. அவகிட்டயே மோத போறியா? ஆமாக்கா. என்ன ராணி சொல்ற? அது பேயி. அது ஆக்ரோஷமா வேற இருக்குதுங்கிற. பொம்மையா அதாண்ட பயந்து நடுங்கி போய் இந்த வீட்டுக்குள்ளேயே வராமகிறா. இருக்கான்னு தோணுது. அப்படி இருக்கு சொல்ல. நீ எதுக்கு அதாண்ட போய் மோதுறன்னு சொல்ற? புரியுற மாதிரியே சொல்றேன்க்கா. என்ன காரியம் பண்ணிருக்க? அதுகிட்ட போய் சாமி, ஷில்பாவோட ஆவி இந்த கிணத்தையும் ஊட்டையும் கண்ட்ரோல்ல எடுத்துக்கின்னு தாமரை அக்காவையும் எந்நேரமோ கொல்றதுக்கு ரெடியா இருக்குது. அப்போ நானும் இதுல பெரிய ரிஸ்க் எடுத்துதான் கிணத்தை மூட முடியும் சாமி. நான் இப்போ அதாண்ட நேரா போய் என்னோட பிளான் என்னன்னு சொல்லி அத்தை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, போலாமா? ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன மாயா? அது என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சு? என்ன விஷயம்னு சொன்னதானே தெரியும். சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. என்ன மாயா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கலாய்ச்சிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கியா? என்னென்னமா சொல்ற? டீஸ்லாம் பண்ணல சீனு, நான் உண்மையை தான் சொல்றேன். விளையாடாத மாயா. நான் விளையாடல சீனு, சீரியஸா தான் சொல்றேன். ஏய், நீ தானே என்ன மாதிரி கிராமத்து பையனெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. நான் இன்னும் அதே கிராமத்து பையன்தான். என்ன எப்படி உனக்கு பிடிக்குமாயா? சும்மா கிண்டல்லாம் பண்ணாத. கோவிலுக்குள்ள இருக்கும்.
அந்த காட் ப்ராமிஸா சொல்றேன் சீனு, நான் உன்னை லவ் பண்றேன். நான் என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு உன்னோட காதலை ரிஜெக்ட் பண்ணதுதான். உன்னோட காதல் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ எனக்கு கிடைப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற காதல உன்கிட்ட சொல்லிடணும்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். வந்து என் லவ்வ சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எனக்கு தெரியாது. அதான் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என் மனசுக்குள்ள நீ எப்போ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா நீ வந்துட்ட. இப்போ நான் உன்னை லவ் பண்றேன். என் லைஃப் லாங் நான் உன்னைதான் லவ் பண்ணுவேன். நீ எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் உன் மேல வச்ச காதல் என்னைக்கு மாறாது சீனு. போதுமாயா, உன் பொய்ய கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறியா? எதுக்காக போறதுக்கு முன்னாடி என் மனசை நோக்கடிக்க பாக்குற? ஐயோ சீனு, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ப்ளீஸ் என்ன நம்பு. இந்த காதல் கத்திரிக்காலெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் உனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விளையாட்டை இதோட விட்டுருமாயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நான் உன்னை லவ் பண்றது உண்மைதான். என்ன மதிக்கலைனாலும் நீ என்னோட காதலையாவது மதிக்கலாம். என்னது காதலா? எங்க இருந்து வந்துச்சு இந்த லவ்? நீயும் நானும் அப்படி என்ன பெருசா பழகிட்டோம்? உன்னை நான் தினமும் பார்த்து பழகிட்டு வந்தாலும் எனக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. அப்படியா? சூளத்துல உன் கையை குத்தி கிழிச்சுக்க, அப்ப நான் நம்புறேன். நான் கேட்டப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ப்ரொபோஸ் பண்றியே மாயா, நான் என்ன முடிவெடுக்க முடியும்? நீ சொன்னப்போ என் மனசுல உன் மேல எனக்கு ஆசை வரலையே சீனு. நான் மாமாவுக்காக இந்த குடும்பத்துக்காகன்னு சொல்லி சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேனே. இப்ப போய் நான் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இத நான் எப்படி சொல்லுவேன் மாயா? முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் மனசுல இருக்கிறது நான் உங்ககிட்ட சொன்னேன் சீனு.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.